கொள்ளு தோசை சுண்டல் தோசைன்னு செஞ்சாச்சு. இன்னைக்கு ஒரு பச்சை பயிறு தோசை, அதுக்கு இதமான ஒரு பூண்டு சட்னி செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, நான் இன்னைக்கு இந்த கூட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா தட்டி தோலில் மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கை அளவுக்கு பூண்டு, அதோட ஒரே ஒரு சின்ன ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன் சாப் பண்ணி, சின்ன டொமேட்டோ 1, அதோட ஒரு பல் புளி, 4 வரமிளகா, அப்படியே ஓவர் நைட்டில் ஊற வச்சுருந்த பச்சை பயிறு, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு லிக்விடாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரே ஒரு பிஞ்சு இஞ்சி சேர்த்துக்கிறதுனால நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் டைப்பில் ஊற்றுறனால நான் இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுறீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் பச்சைப்பயிறு இதுக்கெல்லாம் சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல ஒரு கை அளவுக்கு பச்சை கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். எப்போ பார்த்தாலும் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிடாம வீக்லி 1 டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீக்லி 1 டைம் இப்படி ட்ரை பண்ணுவேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. நான் கோதுமை தோசை, இந்த மாதிரி மில்லட் மாவில் செய்கிற தோசை, ராகி தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்ல வாய்க்கு சுருக்குன்னு இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 1 இல்லை 2 நல்லா சேர்த்து வாங்கி சாப்பிடுவீங்க. சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலை, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.